السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. நபியே, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அவருடைய தனி கிருபையை கொண்டும் நீர் கூறுவீராக. அதை கொண்டே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற அத்தனையை விட இது மிக மேலானதாக சிறப்பானதாக இருக்கிறது இன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 10ஆம் அத்தியாயம் 58ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். மிக அற்புதமான ஒரு வசனம். ஃபதுலுல்லா, அல்லாஹ்வுடைய அருள் என்பதை கொண்டு முராது, அதனுடைய விளக்கம் இறைமறை. இறைமறையை கொண்டு நீங்கள் கூறுவீர்களாக. வபி ரஹ்மத்திஹி, அவருடைய அருள்கொடை என்பதன் விளக்கம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய இஸ்லாம். இந்த இரண்டை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உரைப்பதாக அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஃபதுலுல்லா என்றால் இறைமறை, அருள்மறை. ரஹ்மத் என்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இஸ்லாம். இந்த இரண்டும் பெரும் பாக்கியங்கள். இதை வைத்து நாம் ஒவ்வொரு நிமிஷமும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், ஆனந்தம் அடைய வேண்டும். இந்த இரண்டும் பெரும் பாக்கியங்கள் என்று அந்த விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். இன்னும் ஒரு விளக்கம் கருத்து இருக்கிறது. அல்லாஹுடைய ஃபதுல் என்றால் அருள்மறை, வபி ரஹ்மத்திஹி என்றால் அந்த அருள்மறை பிரகாரம், அல் குர்ஆன் ஷரீஃப் பிரகாரம் நாம் வாழ்வது. இந்த இரண்டையும் தான் அல்லாஹ் ஃபதுலுல்லா, அல்லாஹுடைய அருள் என்றும் அல்லாஹுடைய அருள்கொடை என்றும் கூறுகிறான் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. மூன்றாவதாக சங்கைமிகு உலமா பெருமக்கள் மீலாது மேடைகளிலே பேசுவார்கள். அல்லாஹுடைய ஃபதுலு என்றால் அது அருள்மறை, இறைமறை. வபி ரஹ்மத்தி என்றால் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே குர்ஆனுடைய போதனையும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள், சுன்னத்தான வழிமுறைகளையும் எடுத்துச் சொல்லுங்கள். இதை எடுத்துச் சொல்வதன் மூலமாக ஃபபிதாலிக்க ஃபல்யஃபரஹு, நீங்கள் ஆனந்தம் அடையுங்கள், இன்பம் அடையுங்கள் என்பது இதனுடைய விளக்கம் என்று குறிப்பிடுவார்கள். இந்த மூன்று விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இறைமறை இருக்கிறது, அது ஒரு மாபெரும் பொக்கிஷமாக இருக்கிறது. உம்மத்தை இஸ்லாமியாவுக்கு வழங்கிய, இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் வழங்கிய ஒரு மாபெரும் கலை களஞ்சியமாக, அறிவு களஞ்சியமாக இருக்கிறது. அதில் உள்ள விஷயங்களை ஆய்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது அவசியமாக இருக்கிறது. இது எப்படி ரஹ்மத்தோ அதே போன்றுதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ரஹ்மத்தாக இந்த உலகிலே அவதரித்தார்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களை நாம் அகிலத்தாருக்கு அருள்கொடையாக அனுப்பி வைத்தோம் என்று கூறுகிறான். இந்த வசனத்தை வைத்துத்தான் சில அறிஞர்கள், சில விரிவுரையாளர்கள் சொன்னார்கள், வபி ரஹ்மத்தி என்றால் அந்த ரஹ்மத்தினுடைய விளக்கம் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் விளக்கம் சொன்னார். இதை ஒவ்வொரு முஸ்லிமும் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் வழங்கிய இந்த அரும்பெரும் பாக்கியங்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை நிறைவு செய்கிற போது அல்லாஹ் எப்படி நிறைவு செய்கிறான்? இந்த உலக நன்மைக்காக வேண்டி மக்கள் என்னென்னவெல்லாம் சேமிக்கின்றார்களோ எல்லாவற்றையும் விட இது மேலானது. எது மேலானது? அல்லாஹுடைய அருள்மறையும் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு இறை தூதராகவும் அமைந்தது. எனவே ஹுவ ஹைரும் மிம்மா யஜ்மஊன். தாஜு ஷரீத் எஸ்ஆர் ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் அவர்கள் இந்த வசனத்தை பற்றி மிகவும் விரிவான முறையில் விளக்கம் சொல்வார்கள். மனிதன் பணம் பணம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சொத்து சொத்து என்று அலைந்து கொண்டிருக்கிறான். வாழ்க்கையில் நிம்மதியை தேடி தேடி அவன் திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் விட மேலானது ஒன்று என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை அவன் தேடி செல்லவில்லையே. அது என்ன அருள்மறை? அதனுடைய வழிகாட்டுதலை அவனை தேடி செல்லவில்லையே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறைகள் என்ன, வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை பற்றி அவன் தேடி செல்லவில்லையே.
ஆனால் அல்லாஹ் சொல்லுவது என்ன? மக்கள் சேகரித்திருக்கின்ற அத்தனை செல்வங்களை விட ஒரு அரும்பெரும் செல்வம் இதுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே என்று ஹஜ்ரத் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். உவ ஹைரும் மிம்மா எஜ்மவும். இந்த உலகத்திலே இந்த உலக இன்பத்துக்காக வேண்டி சுகத்துக்காக வேண்டி நாம் என்னென்ன சொத்துக்களையும் சுகங்களையும் செல்வங்களையும் சேகரிக்கின்றோமோ எல்லாவற்றையும் விட இந்த இரண்டும் மேலானதாக இருக்கிறது, அருள்மறையும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலும் என்று சொல்வார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதனுக்கு அல் குர்ஆன் வழங்கப்பட்டு அவன் வறுமையை பயப்படவே கூடாது. நிச்சயமாக அல் குர்ஆன் வழங்கப்பட்டவர்கள் அதனுடைய போதனை பிரகாரம் செயல்படக்கூடியவர்களை அல்லாஹ் வறுமையில் சோதிக்கவே மாட்டான். அப்படி வறுமையை அவர்கள் பயந்தார்கள் என்றால் குர்ஆனுடைய அருமையை அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள் என்பது பொருளாகும். அதனுடைய விளைவு என்ன? அவருடைய பார்வைகளுக்கு மத்தியிலே ஏழ்மை எழுதப்பட்டுவிடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், குர்ஆனுடைய மதிப்பு மரியாதை விளங்காதிருக்கிறார்கள், வறுமை ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறார்கள். இவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை கையிலே வைத்து கொண்டு எப்படி வறுமை ஏற்படும்? இது ஒரு மாபெரும் பொக்கிஷம் அல்லவா? வறுமை ஏற்படும் என்று ஒருவர் எண்ணினார் என்றால், பயந்தார் என்றால், அஞ்சினார் என்றால், அவருடைய பார்வையில் ஹதீஸில் இப்படி வருகிறது, அவருடைய பார்வையிலே ஏழ்மை எழுதப்பட்டு விடும் என்று. வறுமையை பயப்படவே கூடாது, பின்னால் அது ஏழ்மையாக ஆகிவிடலாம். அல்லாஹ் அளித்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். அதைத்தான் இந்த இறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான். குல், நபியை நீர் கூறுவீராக, பி ஃபதுலில்லா, அல்லாஹுடைய ஃபதுலாகிய அந்த அல் குர்ஆன், பபி ரஹமதி, அந்த குர்ஆன் பிரகாரம் வாழ்வது, இந்த இரண்டை கொண்டும் நீர் கூறுவீராக. ஃபபிதாலிக்க பல் எஃபர், இது நினைத்து நினைத்து அவர்கள் சந்தோஷப்படட்டும். பல் எஃபராகு என்றால் சந்தோஷப்படட்டும். வ ஹைரு மிம்மா எஜ்மோ, மக்கள் சேகரித்திருக்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யங்களை விட இது மிக மேலானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த வசனத்தில் 3 வகையான விளக்கங்கள். இந்த எல்லா விளக்கங்களையும் நாம் நல்ல முறையில் அறிந்து நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த அரும்பெரும் பாக்கியங்களுடைய மதிப்பை உணர்ந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.